Hi students, இன்னைக்கு நம்ம class 10th maths 3rd chapter algebra exercise 3.3 ல second sum பாப்போம் இந்த வீடியோல. Find the LCM of each pair of the following polynomials. First subdivisionல பாருங்க a square minus 4a minus 12. அடுத்தது a square minus 5a plus 6 whose GCD is a minus 2 னு கொடுத்திருக்காங்க. So that நம்ம வந்து first f of x னு இத எடுத்துக்குவோம். நமக்கு இந்த combination நமக்கு தெரியும். இந்த f of x into g of x is equal to LCM into GCD. இது already தெரியும் இல்லையா, அதனால நான் first கொடுத்திருக்கிறது f of x னு எடுத்துக்கிறேன். a square minus 4a minus 12. So இதை first factorize பண்ணிடுவோம். Factorize பண்ணும்போது minus 12 உள்ள வந்து என்ன இருக்கு, minus 4 இருக்கு, அதை போட்டுருவோம். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து minus 12 கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. அதே ரெண்டு நம்பரை பிளஸோ மைனஸோ பண்ணோம்னா இந்த நம்பர் வரணும். இந்த factorization already உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So அப்போ minus 4 வரணும். அப்போ 6 2s are 12 னு வரும். So பெரிய நம்பர் இங்க மைனஸ் போட்டாதான் இதுக்கு minus 4 வரும். 6 2s are minus 12. minus 6 into minus 12. So அப்போ a minus 6 sorry இது plus 4a இது plus 4 வரணும். அப்போ இதுக்கு ப்ளஸ் பண்ணிடுங்க, இதுக்கு மைனஸ் பண்ணிடுங்க. பெரிய நம்பருக்கு என்ன இருக்கோ அதுதான் இங்கே சிம்பிள் வரும் நமக்கு. அப்போ 6. இப்போ a plus 6 a minus 2. ஃபேக்டர்ஸ் வந்து a plus 6 a minus 2. அடுத்தது g of x a square minus 5a plus 6ன்னு இருக்கு. அப்போ 6 உள்ள வந்து minus 5 போட்டுக்கோங்க. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், 2 3s are 6 வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது minus 5ன்னு வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, a minus 2 and a minus 3. அப்போ தான் GCD பாருங்க, given GCD is equal to a minus 2. a minus 2 வந்திருக்கா கரெக்டா? ஓகே, இப்போ நமக்கு இந்த காம்பினேஷன் தெரியும் இல்லையா, f of x into g of x is equal to LCM into GCD. இப்போ நமக்கு தேவைப்படுறது LCM மட்டும்தான். அப்போ LCM is equal to f of x into g of x divided by GCD. ஓகேவா, இந்த GCD இந்த பக்கம் வந்துடும். ஸோ f of x என்ன இருக்கு, a square minus 4a sorry plus 4a plus 4a minus 12 நம்ம வந்து இந்த ஃபேக்டர்ஸே போட்டுக்குவோம், நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, f of x நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் போட்டுக்கோங்க. a plus 6 into a minus 2 f of x. g of x வந்து இன்டூ இல்லையா, இன்டூ போட்டு a minus 2 a minus 3. ஓகேவா, கீழே GCD என்ன கொடுத்துருக்காங்க, a minus 2. a minus 2 a minus 2 கேன்சல் ஆகிடும், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது, a plus 6 a minus 2 and a minus 3. இதுதான் LCM. LCM is equal to இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். x power 4 minus 27a cube x x minus 3a the whole square whose GCD is x minus 3a ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு f of x ன்னு இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத x power 4 minus 27a cube x. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அது குவாட்ரேட்டிக்கில் இருந்ததால் மிடில் டேர்ம் ஸ்பிட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுத்துலேயும் வந்து எக்ஸ் எடுக்கலாம் இல்லையா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. காமனாக நான் எக்ஸ் எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் க்யூப்னு இருக்கும், மைனஸ் 27a க்யூப் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், நான் 3a to the whole க்யூப்னு எழுதலாமா. 3a 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 வரும். இங்கே எக்ஸ் காமனாக எடுத்துடுறேன் நான், x cube minus 3a the whole cube னு எழுதுறேன். 27a cube வந்து 3 into a the whole cube. 3 3 times பண்ணிங்கன்னா 27 வரும். அடுத்தது a cube இப்படி போட்டுடலாம். ஓகேவா, இப்போ இது வந்து a cube minus b cube ஃபார்முலாவில் இருக்கா. a cube minus b cube என்ன ஃபார்முலா வரும், x அப்படியே போட்டுருவோம். a cube minus b cube அப்போ a minus b, அப்போ x minus
3a into a square அப்போ x square இங்கே மைனஸ் இருக்கிறதால நடுவில் ப்ளஸ் வரும் ab அப்போ x into 3 அப்போ 3ax plus b square na 3a the whole square அப்போ 9a square ஓகேவா f of x நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது g of x என்ன கொடுத்துருக்காங்க x minus 3a the whole square x minus 3a the whole square ன்னு கொடுத்துருக்காங்க second sum yes ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அது எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம இப்போ GCD என்ன கொடுத்துருக்காங்க given GCD is equal to x minus 3 ஓகேவா இப்போ இந்த ஃபார்ம் தெரியும் இல்லையா அப்போ LCM is equal to f of x into g of x by GCD f of x என்ன இருக்கு போட்டுக்கோங்க நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதே போட்டுக்குவோம் நம்ம ஓகேவா x into x minus 3a into x square plus 3ax plus 9a square g of x x minus 3a the whole square x minus 3a the whole square GCD என்ன இருக்கு நமக்கு x minus 3a ஸோ ஒரு x minus 3a இங்கே கட் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இல்லையா இப்போ LCM is equal to x into x minus 3a the whole square into x square plus 3ax plus 9a square ஸோ இதுதான் LCM இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது இப்படியே போட்டாலும் ஓகே தான் நமக்கு LCM தானே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி தான் போட்டிருப்போம் ஸோ LCM is equal to இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ